யா ரசூலுல்லாஹ், கல்புல உள்ளத்தில் கடுகளவு கிபுரு பெருமை இருந்தால் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ நாங்கள் ட்ரெஸ் போடுறோமே, அழகாக அணியணும்னு நினைக்கிறோமே, காலணியை அழகாக அணியணும்னு நினைக்கிறோமே, அது அந்த லிஸ்ட்டில் வந்துருமா? எவ்வளோ பெரிய பயம் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், நம்ம தான் ட்ரெஸ் போடுறோம், என்னைக்காவது இப்படி செஞ்சுருக்கிறோமா? நாம் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டா, அல்லது ஒரு புத்தாடை அணிந்து விட்டால், அல்லது விலை உயர்ந்த ஆடை அணிஞ்சிட்டா நமக்கு இந்த எண்ணம் நமக்கு வருதா? நம்முடைய கல்பு அந்த நேரத்தில் எப்படி இருக்குது? அந்த சஹாபி பயப்படுறாங்க. நீங்கள் சொன்ன அந்த கிபுரு இதில் அடங்குமா அல்லாஹ்வின் தூதர் அவர்களே? சொல்லும் போது தான் சொன்னாங்க, இது இல்லைம்மா, நீங்கள் அழகாக அணிகிறதுல பிரச்சனை இல்லை, அதில் எந்த தடையும் இல்லை, இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஆடை அழகாக இருக்கணும், அழுக்கு பிடிச்ச ஆடை, கசடுகள் நிறைந்த ஆடை இருக்கக்கூடாது, சுத்தமான ஆடையாக இருக்கணும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருவதாக இருந்தால் உங்களை நீங்கள் அழகுபடுத்தி கொள்ளுங்க, உங்களுடைய ஆடை அழகாக இருக்கணும். யா பனி ஆதம் ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது உங்களை அழகுபடுத்தி வாருங்கள் ஆதமுடைய மக்களே என்று அல்லாஹ் சொல்கிறான்.